நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்பதை நம்ம கவனித்து கேட்போம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்படுங்க, பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் மாதத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்ம தியானிக்கிற தியானம், ஒருவேளை தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டுட நம்முடைய பரம தகப்பனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய நாமம் நம்ம வாழ்க்கையில் புகழப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் வரணும், அவருடைய வெளிச்சம் நம்மளத்தில் பிரகாசிக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கு அடுத்தால பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலையும் செய்யப்படணும், நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்யப்படணும்னு சொல்லி நாம் ஜெபித்தோம். இந்த நாளில் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்னொரு பகுதியில் இருக்கும், இன்றைக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் அப்படின்னு இருக்கும். நம்முடைய ஜெபத்தில் வழக்கமாக சொல்கிறது எப்படின்னு சொன்னால், அன்றன்று வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அப்போது ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கூட்டி தரும்போது நம்ம அன்றே இந்த நாளுக்கு தேவையான அப்பம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் வழி நடந்து வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மன்னாவை வானத்திலிருந்து பொழிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அந்த மன்னா வானத்திலிருந்து பொழியும் போது ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான அப்பந்தான் என்ன செய்யப்பட்டது, அங்கே பொழிந்துச்சு. அவங்க சேர்த்து வைப்பாங்க, கூடுதலாக சேர்த்து வச்சா அது என்ன செஞ்சிருந்தது, பூச்சி பிடிச்சி போயிட்டு. குறைவாக சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை, அது போதுமானதாக தான் இருந்தது. எவ்வளவு அவங்க திராணிக்கு தக்க அவங்க என்ன செஞ்சாங்க, பொறுக்குனாங்க. ஒருத்தர் வேகமாக பொறுக்கியிருப்பாங்க, ஒருத்தர் மெதுவாக பொறுக்கியிருப்பாங்க. அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை. அதிகமாக சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை புதியதாக இருக்குது. ஸோ இந்த நாளில் என்னுடைய ஜீவனத்தை நான் செய்து முடிப்பதற்கு தேவையான கிருபையை இன்னைக்கு எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும். அப்போ அந்த கிருபைக்குள்ளே ஆவிக்குரிய காரியங்களும் அடங்கிறது, மாம்சத்துக்குரிய காரியங்களும் அடங்கிறது. ஒருவேளை நம்ம அந்த நாளில் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான எல்லாவித கிருபைகள், சரீர சுகம், ஆரோக்கியம், நம்ம வேலை செய்வதற்கு ஏற்ற பலன் அது வேணும். அடுத்து நல்ல மனநலம் நமக்கு வேணும்.
ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடத்துல வீட்டில் வேலையை செய்யணும்னாலும் சொல்லி வேலை செய்கிற இடத்துல போய் பணிபுரிகிற இடத்துல உள்ள சூழ்நிலையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி செய்யணும். அதுக்கேற்ற நல்ல மனநிலை, நல்ல ஆரோக்கியமான மனநிலை நமக்கு வேணும். உள்ள மனசில் சுகம் இருந்தால் தான் உடம்புல சுகம் இருக்கும், உடம்புல சுகம் இருந்தால் தான் மனசில் சுகம் இருக்கும். ஸோ அப்போ அந்த கிருபையெல்லாம் அன்னன்னைக்கு தேவையானது, அன்னன்னைக்குரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள, அன்னன்னைக்குள்ள வேலைகளை எதிர்கொள்ள, அன்றன்றைக்கு நாம் சந்திக்க போகிற மனிதர்களை எதிர்கொள்ள, சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தேவையான கிருபைகளை இன்று எங்களுக்கு தாரோருள் ஆகாரம் அப்போ அப்படின்னு சொன்னோன்னா வெறும் வயிற்று சாப்பாடை மட்டும் அதுவும் முக்கியம். அப்போ நமக்கு அன்னன்னைக்கு அந்த நாளில் என்னுடைய சரீரத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை எனக்கு தாங்க. இந்த நாளில் என்னுடைய சரீரத்தை ஏற்ற உலக பிரகாரமான ஆகாரமும் நமக்கு வேணும், ஆவிக்குரிய ஆகாரமும் வேணும், இம்மைக்குரிய காரியங்களும் வேண்டும், பரத்துக்குரிய காரியங்களும் வேண்டும். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ இனிமேல் இந்த வார்த்தையை நம்ம ஜெபிக்கும் போது அடுத்தால இந்த இப்போ ஒரு நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், இப்போது பிள்ளைங்களோட திருமண காரியம் வருது, ஒழுங்குபடுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், ஆண்டே இந்த திருமண காரியத்துக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை, அதாவது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோன்னு நம்ம ஜெபிக்கும்போது எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும், இந்த திருமண காரியத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நீங்கள் எனக்கு இந்த சமயத்தில் தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கேன், ஜெபிச்சிருக்கேன். பொதுவாகவே எந்த ஒரு காரியம்னாலும் அந்த காரியம், திருமண காரியம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை எங்கள் பிள்ளை வினோத்தோட திருமண காரியம், மகிபாவோட திருமண காரியத்துக்காக ஜெபிக்கும்போது அப்பா உங்கள் நாம எங்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்தில் பரிசுத்தப்படுத்திட்டோம் ஏசப்பா, உம்முடைய ராஜ்யம் எங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல எங்கள் பிள்ளையுடைய திருமண காரியங்களில் செய்யப்படுவதாக, இந்த திருமண காரியத்துக்கு தேவையான எல்லாவித கிருபையும் நீங்கள் எங்களுக்கு இந்த சமயத்தில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் நாங்கள் மற்றவங்களுக்கு எதிர்கொள்கிற காரியங்களில் நீங்கள் எங்களுடைய தவறுகளையும் மன்னிங்க, மற்றவங்களுக்கு நாங்கள் மன்னிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை எந்த விதத்திலும் சோதனைக்கு உட்படாத படிக்கு தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ்யம் உடையது, மகிமை உடையது, வல்லமை உடையதுன்னு சொல்லி ஆண்டோடைய கருத்தில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப நீளமாலாம் நான் ஜெபிச்சேன்னு சொல்ல மாட்டேன். அந்த அனுபவத்தை ஆண்டு எனக்கு என்ன செய்யலை, தரலை. ஆனால் யதார்த்தமாக நான் நடக்கும்போதும் தூங்கி என் இருதயம் முழிக்கும்போது அந்த நான் தூங்குனேன் என் இருதயம் விழித்திருந்ததுன்னு சொல்லி பார்ப்பாங்க. முழிக்கும்போது கூட ஆண்டவரோட பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை, ஆண்டவரோடு கூட உரையாடக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டு எனக்கு தந்திருக்கிறாரு. ஒருவேளை நேர்முழங்காலில் நின்று நான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறேன், அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அந்த அனுபவம் சில யுத்த வீரர்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அதையும் நான் என்ன செய்கிறேன், வரவேற்கிறேன். அவங்கள போல் சில நேரங்களில் என்ன அறியாமல் ஆவியானவர் சில காரியங்களை குறித்து பாரப்படுத்துவார். ஒரு அது என்னுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், தேசத்து காரியமாக இருக்கலாம், நான் பார்க்கக்கூடிய மனிதர்களோட காரியம், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஆட்களை குறித்து சில சமயம் என் மனசில் ஞாபகம் வந்தால் ஏன் தேவையில்லாமல் இவங்களோட எண்ணம் வருதுன்னு யோசிச்சுட்டு அப்போ ஆண்டு உணர்த்துவார் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு. அந்த செகண்டில் முழங்கால் போட்டு அந்நிய பாசையில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு, அன்றே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் உங்கள் தூதர்களை அனுப்புங்க, உங்கள் சமூகத்தை அனுப்புங்க, விடுதலையை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம். அந்த உணர்த்துதல் வந்ததுன்னா நான் அதுக்காக ஜெபம் பண்ணிடுவேன், பாரப்பட்டதுன்னா ஜெபம் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்காக நான் பெரிய ஜெப வீராங்கனை அப்படிலாம் நிறையா பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை, மல்கியாவில் ஒரு வசனம் இருக்கும், அவன் யதார்த்தமாக ஆண்டவரோடு சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லி, அதே போல் அந்த ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறாரு. ஸோ அவர் எனக்கு கற்றுத்தந்த இந்த நிலைமையில் நான் சீராக நடக்க பிரயாசப்படுதே. இதற்கு விரோதமாக போராடுகிற சத்துருவின் கிரியைகளே நான் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணிவிட்டு முன்னேற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த நாட்களில் நம்ம என்ன சொல்லி அந்த கிருபைக்காக மேக்சிமம் சில காரியங்களை எப்படி ஜெபிக்க அப்படின்னு எனக்கு தெரியாது, எப்படி போராடுறதுன்னு தெரியாது. ஆனால் மனசில் போராட்டம் வரும்போது கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ளே அந்த காரியத்தை வச்சு அப்ளை பண்ணி நான் என்ன செஞ்சிருவேன், ஜெபம் பண்ணிடுவேன். பிரச்சனையை அது உள்ளே கொண்டாந்து வச்சிருவேன். அப்படி வைக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தில் வல்லமையாக ஆண்டுடைய கரம் செயல்படுகிறத நான் என் வாழ்க்கையில் கண்டிருக்கேன். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு திருமண காரியத்தை சொன்னேன். இது என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் இப்படி ஜெபிக்க பழகுங்க. ஒரு செகண்ட்
டக்குண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஒரு திருச்சபையில் போயோ, இல்லை நீங்கள் தினம் ஜெபிக்கிற இடத்துல இருந்தோ, இல்லை நீங்கள் நிற்கிற எந்த பகுதியும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்காரு, அவரோடு கூட நம்ம இருக்கோம், அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம், நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர்கிட்ட அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி, ஏசப்பா இந்த காரியத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, ஏசப்பா இந்த காரியம் என்னை பாரப்படுத்துறது, சோதனைக்குள்ள என்னை பிரவேசிக்க விட்டுறாதீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறத நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அப்படி நம்ம செய்யும்போது காலத்துக்கும் சமயத்துக்கும் ஏற்ற உதவியை ஆண்டவர் ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உதவி செய்யக்கூடிய மனுஷர்கள் தேடி வர கர்த்தர் கிருபை செய்வார். அந்த பாருங்க, கொர்நேலியு வந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தான். ஆனால் ஒரு பிரஜாதியாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன் வீட்டை தேடி வர்றதுக்கு ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு என்ன செய்ய இந்த தேவதூதனை அனுப்புனார். பேதுருவை போய் கூட்டி வர ஆட்களை அனுப்புனார். பேதுருவுக்கும் அதை குறித்து தரிசனத்தை ஏற்கனவே கொடுத்திருந்தார். ஸோ அதே போல் ஆண்டவர் காலத்துக்கும் சமயத்துக்கும் ஏற்ற உதவிகள் நம்மை தேடி வர, மனிதர்கள் நம்மை தேடி வர, நம்ம வீட்டு கதவை வந்து அவங்க தட்ட கர்த்தர் என்ன செய்வார், கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு அந்த சமயத்துக்கு ஏற்ற உதவியை தருவார். இன்னும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஈசாக்கோட காரியத்தில் ஈசாக்கை பலியிட ஆண்டவர் சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட. அப்படி அவர் பலியிட போகும்போது அவர் மனசுக்குள்ள ஒரு விசுவாசம், இது ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளை, உள்ள நான் பலியிட்டு சுட்டெரித்து சாம்பலாக ஆக்கினாலும் அந்த சாம்பலிலிருந்தும் ஈசாக்கை உயிர்த்தெழு வைக்கக்கூடிய வல்லமை என்னுடைய தகப்பனுக்கு இருக்குது. இங்கே விசுவாசத்தோடு கூட அந்த ஈசாக்கை கூட்டிகிட்டு போகும்போது வேலைக்காரர்கள்ட்ட நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு போனார். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்போது ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்காரு, அப்பா நம்ம எல்லாத்தையும் பலியிடத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டோம், ஆனால் ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தேவன் தம்முடைய பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்னு ஒரு விசுவாச அறிக்கையை பண்ணிட்டு என் பிள்ளை அந்த பிள்ளைக்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைபொருளோட ஆபிரகாம் பேசியிருந்திருக்கலாம். தேவன் தம்முடைய பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்தா தேவன் என் பிள்ளையை பார்த்துக்கிடுவார், என் வாக்குத்தத்தத்தின் மகனை பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த மகனை அவர் என்ன செஞ்சுருக்கலாம், கூட்டிகிட்டு வா. உண்மையிலே ஆண்டு பார்த்துக்கிட்டாரு. ஆட்டுக்குட்டியை எங்கன்னு கேட்ட ஈசாக்குக்கு ஆட்டுக்கடாவையே ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் கொடுத்து அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். ஸோ அந்த இடத்துல ஆண்டோடைய நோக்கம் சித்தத்தை அவர் நிறைவேற்றதுக்கு அவர் ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் அந்த இடத்துல என்ன செஞ்சார், வச்சார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை நம்பி முன்னேறி செல்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி நம்ம அவரை நம்பி முன்னேறி செல்லும்போது கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களே அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு பயந்தவர்களை அவர் என்ன செய்கிறார், கனம் பண்ணுகிறார். அவருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள் அப்படின்லாம் வேதவசனம் என்ன செய்து சொல்லி இதெல்லாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்லும்போது அந்தந்த நேரத்துக்கு தேவையான கிருபையை, தூதர் ஊழியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், மனித தயவை ஆண்டவர் கட்டளையிடுவார். இன்னும் பார்த்துன்னு சொன்னால் ஊழிய பாதையில் இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஊழிய பாதைகளிலும் எந்தெந்த வகையில் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னு சித்து வச்சிருக்கிறாரோ, எந்தெந்த இடத்துக்கு நம்மூலம் ஆண்டோடைய வார்த்தை கடந்து போகணும்னு முன்குறிச்சிருக்கிறாரோ அந்தந்த இடத்துக்கு ஆண்டவரே நம்மை அழைத்து செல்வார். ஆண்டவர் நம் மூலம் வெளிப்படுவார். யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமோ அவங்களுக்கு அவர் நம்மை பயன்படுத்துகிறார். அந்த சித்த எண்ணம் நம்ம மனசில் இருந்தால், ஐயோ என்ன அங்கே பயன்படுத்தலையே, இங்கே பயன்படுத்தலையே, அவங்க பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் என்ன செய்யாது, போராட்டம் வராது. அவர் சரியானதை யாருக்கு என் மூலம் ஆண்டவர் இடைப்படணும்னு நினைக்காரோ அவர்களுக்கு என் மூலம் என்ன செய்வார், வெளிப்படுவார், வெளிப்படுத்துவார், என்னை அழைத்து கொண்டு செல்வார். அவருடைய பரிபூரண சித்தத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கேன். அவர் சரியான கிருபையை, சரியான ஆட்களை, சரியான ஊழியத்தை சரியான நேரத்தில் தராரு. இன்று எனக்கு என்ன தேவையோ, எந்த இடத்துல எனக்கு ஊழியமோ அந்த இடத்துல எனக்கு ஊழியத்தை தருவார். இந்த இடத்துல இந்த நாட்களில் நான் எந்த இடத்துல பணி செய்யணுமோ அந்த இடத்துல என்னை பயன்படுத்துகிறார். ஏன்னா வேதவசனம் சொல்லி, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்று. நீ நினைச்ச ஊழியத்தெல்லாம் நான் நினைச்ச ஊழியத்தெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்தை மட்டும்தான் நான் செய்யணுமே ஒழிய அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்யணும். நான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணுங்கிறது ஊழியம் இல்லை. அப்படி நம்ம அவருடைய சித்தத்தின்படி மட்டும் செய்யும்போது, ஒருவேளை பேதுரு என்ன செஞ்சார், ஆண்டவரை சிலுவையில் அடித்து அவர் மறிச்சிட்டாருன்னு ஒன்று பின்வாங்கி அவரை பின்பற்றி போகாமல் அவர் என்ன செஞ்சார்,
மீன் பிடிக்கிறதுக்கு அவர் போன போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், இவ்வளோ நாள் அவர் பின்னால் போனால் சாப்பாடு கிடச்சிது, அவர் அற்புதமான ஆளும் நமக்கு சாப்பாடு உண்டு பண்ணி தந்துடுவார், 5 மீனாலும் ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு தர அவரால் முடியும், அவர் பிறத்தால் போனால் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும், மீதியானதை நம்ம வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம உழைச்சாதான் முடியும்னு சொல்லிட்டு தானும் போயிட்டு தான் கூட சேர்ந்த 4 வரையும் இழுத்துக்கிட்டு அவன் என்ன செஞ்சான், கடலுக்கு போனான். ஆனால் ஆண்டவர் அவனை தேடி வந்து உனக்கு வேண்டிய அப்போ அனுப்ப பொரிச்ச மீனோட அவர் என்ன செஞ்சார், கரையில் நின்றார். அப்போது திரும்ப அவன் வரும்போது நீ இந்த சாப்பாட்டுக்கு தானப்பா வருத்தப்பட்ட, இப்பவும் அதே வல்லமையோட அதே மாறாத கிருபையோடு தான் இருக்கேன், உனக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் அன்னைக்கு நான் பொரிச்ச மீனா நீ வந்து பிடிச்சி உழைச்சி பிடிச்சி செய்யணும், பிரயாசப்பட்டு செய்யணும்னு நினச்சேன், ஆனால் நீ விடிய விடிய பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல, நான் வந்து வாக்கறலாம் மட்டும்தான் அது கிடைக்கும். கர்த்தர் நகரத்தை கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பதும் விருதா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காட்டா அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனையும் அவர் தான் நமக்கு தருவார். ஸோ ஆசீர்வாதமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் காட்டுற வழியில் அவரை பின்பற்றி அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபையை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம பிரயாசத்தை நம்பி இல்லை, அவருடைய கிருபையை நம்பி நம்ம வாழும்போது பொரித்த மீன்களை போன்ற ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மை எதிர்கொள்ளும். நாம் அதற்காக என்ன செய்யணும், அதிகப்படியான பிரயாசத்தை எடுக்க வேண்டாம், எல்லாமே நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அந்த பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு மகனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அங்கே என்ன எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, வந்து விருந்த புசிங்கன்னு தான் ஆண்டு கூப்பிட்டாரு. ஆனால் நிறைய பேர் எனக்கு வயலை உழ போனோம், நான் மாடு மேய்க்க போனோம், நான் வந்து என் தகப்பனை பார்க்க போனோன்னு சொல்லி பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி அந்த விருந்தை புசிக்க போகிறத அசட்டை பண்ணாங்க. இன்றைக்கும் நிறைய நேரம் நம்ம இந்த உலகப்பரகரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல், அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னத கிருபைகளை சுதந்திரிக்க முடியாமல் நம்ம இழந்து நாம் இப்படி பேதுருவை போல விடிய விடிய பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நம்பி பின்னால் போய் பொரிச்ச மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து பொறாமப்படுகிறவங்களா ஜீவிச்சு கொண்டு இருக்கிறோம். நம்ம அப்படிப்பட்டவங்களா இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறவங்களா, ஆண்டவரே இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோன்னு சொல்லி ஜெபிச்சு அவருடைய கரத்தில் காத்திருந்து அந்த தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்படி இயேசுவானவர் குழந்தையாக இருந்தபோது அவரை எகிப்துக்கு கொண்டு போன ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு கட்டளையை கொடுத்தாரு. அந்த ஏரோது வந்து பிள்ளைகளெல்லாம் கொலை செய்ய தேடும்போது அப்போது எகிப்துக்கு எப்படி போகிறது, எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லையேன்னு ஏழையாக இருந்த யோசேப்பும் மரியாளும் யோசித்து கொண்டிருக்கும்போது சாஸ்திரிகள் வந்தாங்க, ஒட்டகம் வந்துச்சு, சாஸ்திரிகள் காணிக்க வச்சாங்க, பொண்ணு வெள்ளி எல்லாம். ஒருவேளை அந்த நாட்களில் பண்டமாற்று முறையில் மாற்றி தன்னுடைய அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவையான எல்லா உதவியும் ஒத்தாசையும் ஆண்டவர் அந்த ஒட்டகத்தில் வந்த சாஸ்திரிகள் மூலம் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அதே போல் ஒருவேளை அந்நிய தேசத்தில் ஒரு மாட்டு தொழுவத்தில் சத்திரத்தின் முன்னணியில் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருந்த அந்த யோசேப்போட மரியாளோட தேவையை ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற விதத்தில் சந்தித்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபையை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய அன்றாட தேவைகளுக்குரிய காரியங்கள் அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற தேவைகள் ஆண்டவரால் அற்புதமாய் ஆச்சரியமாய் சந்திக்கப்படும். இதுதான் சத்தியம். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஞ்ச காலத்தில் கூட தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியாவை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒருவேளை கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவர்னு பார்க்கலாம். அந்த பஞ்ச காலத்தில் அந்த காக்காவுக்கு எங்கேயோ இருந்த அப்பமும் இறைச்சியும் கிடச்சிது, அதை சாப்பிட்டு அது திருப்தியும் ஆயிட்டு திருப்தியான அந்த காக்கா ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியாவை போசிக்க அதே காக்கத்துக்கு ஆண்டு கட்டளையிட்டார். அப்போ எந்த இடத்துல அப்பமும் இறைச்சியும் கிடைக்குங்கிறத அந்த காக்காவுக்கு அறிவையும் கொடுத்து அந்த கீழ்ப்பிடியக்கூடிய இருதயத்தையும் ஆண்டு கொடுத்திருந்தாரு. அந்த கூப்பிடுகிற பஞ்ச காலத்தில் கூப்பிடுகிற காக்கை குஞ்சியை ரட்சிக்கிற தகப்பனா இருக்கிறாரு. அந்த தகப்பன் தான் இன்னைக்கும் நாம் ஆராதிக்கிறது. அந்த எலியாவை பஞ்ச காலத்தில்
காகத்தின் மூலம் போஷித்த தகப்பன். அப்பமும் இறைச்சியும் சாப்பாட்டு கூட வழி இல்லாத நேரத்தில் அப்பத்தையும் கொடுத்து இறைச்சியையும் கொடுத்து, அதாவது கொழுமையான சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு, பரிபூரணமான சாப்பாடை கொடுத்தாரு. பரிபூரண கிருபையை நமக்கும் அவர் தரல வல்லமை. அது மாத்திரம் இல்லை, ஒருவேளை பணக்காரங்க ராஜாக்கள்லாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு சேட சாரிபாத்து விதவை, விசாரிக்க யாரும் இல்லாத விதவை சிறு பிள்ளைய வச்சுக்கிட்டு சாப்பிட்டு நம்ம செத்து போகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதே எப்படி காகத்தை அனுப்பி எலியாவை ரசித்தாரு, எலியாவை அனுப்பி அந்த எளிய மகளை அந்த பஞ்ச காலத்தில் ரச்சித்து பஞ்சகாலம் முழுவதும் ஒன்றும் குறைவாப்படாதபடி ஆகாரம் கொடுத்து பராமரித்து அவளையும் பாதுகாத்தாரு. அந்த எலியா மூலம் எலியாவும் போஷிக்கப்பட்டாரு, எலியா மூலம் சாரிபாத் விதவையும் போஷிக்கப்பட்டா. ஒருவேளை அந்த வழியாக யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் அந்த சகோதரி குறைவில்லாமல் போஷிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அந்த மகளுக்கு கொடுத்தார். அதே தேவன் தான் இந்த நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த அன்றைய இன்றைக்கு வேண்டிய அனுதின கிருபையை, உங்களுடைய புதிய கிருபையினால நீங்கள் என்ன அலங்கரிங்க முடிசூட்டுங்கன்னு சொல்லி அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த கிருபையை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தையும் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை விருத வாக்கிடக்கூடாது. சாரிபாத் விதவைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாரு. அந்த கிருபையை அவங்க பயன்படுத்தினதுனால தான் அவங்களும் பஞ்சகாலம் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமானவங்களாகவும் மாறினாங்க. நாமும் கூட அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபையை எப்படி பயன்படுத்தணுங்க ஞானத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு ஒரு கிருபையை ஆண்டு நமக்கு தந்தார்னா அது நமக்கு மட்டும் இல்லை, 4 பேர் ஆசீர்வதிக்கப்படும்படி அப்படிங்கிறத உணர்ந்து சரியாக பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்படி நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த 5 அப்போ 2 மீனாக ஒருவேளை குறைவாக காணப்படலாம். பானையில் கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒருவேளை பஞ்சகாலம் முழுவதும் அப்படிதான் இருந்திருக்கும், கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்திருக்கும். ஆனால் அது இறக்க என்ன செஞ்சிச்சு, சுரந்துக்கிட்டே இருந்தது. பஞ்சகாலம் முழுவதுக்கும் அது எடுக்க அந்த கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தது. அதே போல் 5 அப்போ 2 மீனமா ஒருவேளை நம்முடைய காரியங்கள் மற்றவங்க கண்ணுக்கு தெரியலாம், நம்முடைய கண்ணுக்கே அது குறைவானதாக தோணலாம். ஆனால் ஆண்டுடைய கரத்தில் அந்த அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபைக்கு அந்த 5 அப்போ 2 மீனை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அது ஆசீர்வதிக்கப்படும், 1000 பெருகும், 1000ங்களை ஆசீர்வதிக்கும், நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி இந்த வார்த்தையின்படியாக நம்ம ஆண்டுடைய காரியங்களை முக்கியப்படுத்துவோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். இதை விசுவாசத்தோடு இந்த ஜெபங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, பெருங்காற்றின் புகலிடமே, கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே, ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா, ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே உடைய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. நன்றி இயேசப்பா. அன்றென்று வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற ஜெபத்தின் ஆண்டவரே ரகசியத்தை கற்றுத்தந்தீரே. ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் தந்தருள்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாய் நீர் ஆசீர்வதித்து அலங்கரித்து பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.